ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 911 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம கின்னு அவன் எப்படி பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு வந்தான்னு எல்லா மேட்டரையும் ஒண்ணு விடாம சொன்னால. இப்ப அது மேட்டர் இல்ல. இவங்க வந்தப்போ ஓடன் மேல இன்னுமே லாயல்ட்டியோட ஏகப்பட்ட பீப்புள்ஸ் அங்க இருந்தாங்கல்ல. அந்த லாயல்ட்டி இன்னுமே யாருக்குமே மறையல. வந்தப்போ லேண்ட் ஆஃப் ஆனோ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி அதோட ஃபியூச்சரே டோட்டலா மாறி போச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் அதை மாத்தவே முடியாதுங்கிற மாதிரி நினைச்சானுங்க. ஏன் மொமனசுக்கு எல்லாம் கதறி கதறி அழுதான். ஓச்சு அந்த ஒரோச்சியும் கைடோவும் மொத்த லேண்ட் ஆஃப் ஆனோவையுமே நார் அடிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்னு புலம்பி தள்ளி இருப்பான். அட நார்மலா ஏதாச்சும் பண்ணி வச்சிருந்தானா பரவாயில்ல. எல்லா இடமும் ஃபேக்டரி அதுன்னு கெட்டி விட்டுருக்கானா. அதனாலேயே அந்த கண்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. இதை நினைச்சு பார்த்துட்டு எல்லாருமே கவலைப்பட்டாங்க. மெயினா மொமனசுகே சொல்ல போனா எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருக்குது. ஆனா மொமனசுகே தான் இப்ப குசுகி கிளானோட தலைவன். அவனுக்கு அந்த அளவுக்கு வயசு இல்லைன்னு வைங்க. இந்த மாதிரி நேரத்துல அவன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்களே இப்படி உடஞ்சிட்டீங்கன்னா எப்படிங்கிற மாதிரி கேட்பானா. என்ன பண்றது, இவங்க கூட நின்று சண்டை போட்ட எல்லாத்தையுமே அவன் கொன்னுட்டான். இதுக்கப்புறம் என்னதான் பண்ண முடியும்னு சொல்லி அலம்போதுதான் கின்னு அப்படி எல்லாம் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்பியிருந்தாங்க, எப்படியாச்சும் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாத்துங்க, உங்க மேலதான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஃபியூச்சருக்கே அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு வெறித்தனமா வீரமா அங்க பேசிட்டு இருப்பாங்களா. அந்த டைமுங்கும் போது சில பேர் வந்து இவங்களை பாத்துருவாங்க. அதுவும் மொமனசுகேவை பார்த்தோன்னே இன்னும் ஷாக் ஆவானுங்க. ஐயோ ஒரோச்சியோட ஆளுங்க வந்துட்டாங்க போலன்னு எல்லாம் கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா நிப்பாங்களா. கடைசியில அங்க இருந்து வந்த கூட்டம் மொமனசுகே உயிரோட இருக்கானான்னு அவனை பார்த்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அங்கேயே மண்டி போட்டு உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே குசுகி மொமனசுகே, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா டொக்கி சொன்ன வார்த்தை உண்மையா போச்சு. இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம்னு அந்த கூட்டத்தோட தலைவர் அங்கேயே மண்டி போட்டுருவாரு. இவரோட பேரு ஜிபிமோன். ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்மா இந்த மாதிரி இவங்க வருவாங்க, நீங்க அதுக்காண்டி காத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாங்க. கடைசியில அவங்க சொன்ன மாதிரியே வந்து சேர்ந்துட்டானுங்கல்ல. மொமனசுகேக்கு ஒன்னும் புரியல. லாஸ்ட் வேர்டுனா அவங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்பான். அட அதான் இதுக்கு முன்னாடி ஒரு குடிகாரன் ஒரோச்சிய திட்டிட்டு ஒரு கவிதை மாதிரி ஒன்னு சொல்லியிருப்பான். அந்த கவிதையை தான் இவனுக்கு டீகோட் பண்ணிருப்பானுங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் கொசுகி கிளானை சேர்ந்தவங்க மறுபடியும் பழிவாங்க வந்து உங்க எல்லாத்துக்கும் விடியலை கொண்டு வருவாங்கன்னு ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிள், டெஃபினட்டா இம்பாசிபிள்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. சரி இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களான்னு சொல்லி ஊரு பூரா தேடி பார்த்துட்டாங்க. எங்கேயுமே இவங்களோட டெட் பாடி கிடைச்ச மாதிரியே இல்லை. அப்பந்தான் இவங்களுக்கு லைட்டா நம்பிக்கையே வந்துச்சு. ஏன்னா செத்து இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. பாடி கிடைக்கல அப்படின்னா சாகல, அப்போ டெஃபினட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 20 வருஷமா காத்திருக்காங்க. இவங்களோட ஒரே எண்ணம் அந்த ஒரோச்சியை காலி பண்ணி மறுபடியும் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை பழைய மாதிரி ஆக்கணும். அவ்வளவுதான். எப்படியும் இவங்க திரும்பி வந்தாங்கன்னா இவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டாகணும். அதுக்காகவே இவங்க ரெடியா இருந்திருக்காங்கன்னா பாருங்களேன். அதோட விடல, இவங்க கூட சண்டை போட யார் யாரெல்லாம் சேர்த்த முடியுமோ அவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு திரட்டினாங்க. என்ன இருந்தாலும் இவங்க ஆளுங்கன்னு தெரியணும்ல. அதுக்காகவே அவங்க கால்ல இந்த மாதிரி ஒரு மூன் சிம்பல் ஒண்ணா போட்டாங்க. ஆளுங்க பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் எப்படி பல்கா இருக்கானுங்கன்னு. நல்ல வேலை நம்ம ஆளுங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை இவனுங்களே 20 வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் தானே. இன்னால சுத்தமா நம்ப முடியல, 20 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம ஆளுங்க இன்னும் இருக்காங்களான்னு. எத்தனை பேர் இருக்காங்கன்னு கரெக்டா சொல்ல முடியல. ஆனா பழையபடி லேண்ட் ஆஃப் ஆனோவை மாத்தணும்னு வெறி கொண்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரோச்சியை காலி பண்ணுனா இவங்க இப்படியே சண்டையை கிளம்பிடலாம். ஆனா அந்த ஒரோச்சிக்கு பின்னாடி கைடோங்கிற ஒரு மிகப்பெரிய பவர் ஒன்று இருக்குது. அதை காலி பண்ணுனா இவங்களுக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க தேவை. அதனால கின்னு இன்னும் எந்த அளவுக்கு ஆளுகளை தெரியாம சேர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆளுகளை சேர்த்த சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் இவனுங்க வெளியில போய் ஆளுகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேக்கோ எனிமீஸோட டீடைல்ஸ் அவனுங்க என்னென்ன பண்றானுங்கன்னு அவ ஒரு சைடு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா. இவங்க ஆளுகளை தேடி இந்த நாட்டை விட்டு கிளம்பினாங்களா. ஆனா அதுவுமே லேண்ட் ஆஃப் ஆனோவோட ஒரு குற்றம் தான். இவங்க எந்த டைரக்ஷன்ல எப்படி போனாலும் எவனாச்சும் பார்த்து 7.5 இழுத்து விட்டுறான். இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இவனுக்கு கடல்ல எல்லாம் டிராவல் பண்ண சுத்தமா தெரியாது. ஆனாலும் வேற வழியில எப்படியாச்சும் ஜாவுக்கு போயே ஆகணும்னு கஷ்டப்பட்டு முக்கி முடங்கி போக ட்ரை பண்ணி ஏகப்பட்ட டைம் ஃபெயிலியர். அப்படி இவங்க கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு டைம் இவங்க கப்பல் 2 துண்டா உடஞ்சு ரைசோவும் இவங்களும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஆளு எப்படியோ ஜாவுக்கு போய் சேர்ந்துட்டான். இவங்க ட்ரெஸ்ரோசால போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போனா அங்கேயாச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அங்க இருக்க டோஃப்ளமிங்கோ கைடோவுக்கு அங்காளி பங்காளியாச்சே. அங்க போயிட்டு ஹெல்ப் கேட்டா விளக்கு மாத்தாலே அடிக்க மாட்டானுங்க, விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படி அவங்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் மொமனசுகேவை சேஃப்டியா ஒரு கப்பல்ல ஏத்தி விட்டாங்க. அந்த டைம் கப்பல் எடுத்துட்டு போயிட்டானுங்களா. இவங்களும் தனியா பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் அவனை தேடுறதுக்குள்ள படாத பாடுபட்டாங்க. அந்த டைம் காஞ்சரோ தனியா பிரிஞ்சுட்டான். இப்படி அந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை விட்டு வந்த 4 பேருமே தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ரைசோ இப்ப சேஃப்டியா ஜாவுல இருக்கான். இவங்க 3 பேரும் இப்ப அங்கதான் போகணும். இப்போ கின்னா மொமனசுகேவானா இவங்களுக்கு மொமனசுகே தானே முக்கியம். சோ கின்னு முதல்ல மொமனசுகேவை காப்பாத்த போயிருப்பான். காஞ்சரோ தான் தொக்கா மாட்டிட்டான். மொமனசுகேவை என்ன பட்டாங்க, நேரா பங்கசாடுக்கு கூட்டு போனாங்க.
போனாங்களா, அங்க போய் அவனை காப்பாத்தலான்னு பார்த்தா சீசர் இவனை ஒரு வழி பண்ணிட்டான். சொல்ல போனா இவனுமே அந்த கைடோவோட ஆள் தானே, கூடவே லா வேற அந்த டைம்ல அங்கதான் இருந்தான். அதுக்கப்புறம் இவனை 2 துண்டா வெட்டி ஒரு சைட பீஸா வெட்டி ஜெயில அடைச்சிட்டான், இன்னொரு சைட கோட்டை விட்டுட்டான். அதுதான் அந்த டிராகன் மேல போய் ஒட்டிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த டிராகன்ட்ட சண்டை போடும்போது என்னடா டிராகன் பேசுதுன்னு அதை பொளந்து கட்டி நம்ம இவனோட பாடியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு முழு பாடி கிடைக்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு மொமனசுகேவை கண்டுபிடிச்சு அங்க இருந்து தானே எல்லாம் ஒன்னா கிளம்புனாங்க. அப்பதான் நம்ம ஆளுங்க மேல இவனுக்கு முழு நம்பிக்கையே வந்துச்சு. ஏன்னா உயிரை கொடுத்து ஒவ்வொரு டைமும் ஹெல்ப் பண்ணாங்களே. அதுக்கப்புறம் தான் டோஃப்ளமிங்கோ கூட சண்டை போட்டு காஞ்சுரோவை காப்பாத்திட்டு நேரா ஜாவுக்கு வந்து ரைசோவை காப்பாத்தி அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காங்க. இப்ப மேட்ரு என்னன்னா, இவங்க வந்த மேட்ரு ஒரோச்சியோட ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுங்களுக்கு தெரிஞ்சாதான் பயங்கர பஞ்சாயத்து ஆயிருமே. பட் அவனுக்கு இதை நம்பல. அவனு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆளுங்க, அவனுங்களால எப்படி இங்க வர முடியும்? டெஃபினட்டா செத்துருப்பானுங்க. இவ்வளவு நாள் இல்லாத ஆளுங்க இங்க வந்திருப்பானுங்களா? அப்படி ஒருவேளை வந்திருந்தானுங்கன்னா அது அவங்களோட பேயா இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு சொல்லிட்டானுங்க. அதுதான் இவங்களுக்கு பிளஸ்ஸா போச்சு. அப்படி நிஜமாவே உயிரோட தான் இருக்கானுங்கன்னு தெரிஞ்சா இந்நேரத்துக்கு மொத்த லேண்ட் ஆஃப் ஆனாவையும் சல்லடை போட்டு சலிச்சு எடுத்திருக்க மாட்டானுங்க. இன்னொரு நல்ல விஷயம், இவங்க திரும்பி வந்ததை எவனுமே நோட் பண்ணல. உடனே ஓகேக்கு கடுப்பாயி கொய்யால நீ வந்ததை எனக்கே சொல்லல, அப்புறம் எப்பறா மத்தவங்களுக்கு தெரியும், வாயிலேயே மிதிப்பேன்பா. சோ இப்போ இவங்க போட்டிருக்க பிளான் எல்லாமே ஓரளவுக்கு பக்காவா தான் போயிட்டு இருக்குது. ஆனா அது கம்ப்ளீட்டா முடியணும்னா இவங்க சீக்கிரட்டா எல்லா வேலையும் பண்ணணும். லூஃபியும் எல்லாத்துக்குமே நான் தயாரா இருக்கேன்பா. இதுக்கப்புறம் இவங்க சண்டை போட போறது கைடோ, ஒரோச்சி அண்ட் அவங்களோட ஆர்மி கூட. சோ இப்போதைக்கு அந்த கைடோவை எதிர்த்து சண்டை போட லூஃபியோட டீம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரஃபால்கர்லாம் அவனோட டீம், அதுக்கப்புறம் டாக்ஸ்டோம் அவரோட ஆளுங்க, கேட் வைப்பர் அவரோட ஆளுங்க, அப்புறம் சில பல சாமுராய் வீரர்கள், இப்படியே எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு வச்சு பார்த்தா மொத்தம் 5000 பேர்த்துக்கிட்ட கணக்கு வரும். லூஃபி மட்டும் அவங்க கூட சேர்ந்தாயிலே பைரட்ஸுங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டான்னு வைங்க ஒரு வழி பண்ணிட மாட்டானுங்க. ஆனா அவன் கூப்பிட மாட்டான். பட் இவங்களோட எண்ணம் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோல பெரிய போரை கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே அழிக்கிறது இல்ல. கைடோவை பத்தி அவன் ஆளுகளை பத்தி ரகசியமா எதுவும் தெரியாம விசாரிச்சு இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் எதுவும் ஆகாம சீக்கிரட்டா ஒரு பிளான போட்டாகணும். அதுக்கப்புறம் என்ன, தலைவர்கள் தலையை மட்டும் தனியா எடுத்துட்டோம்னா அவன் கூட இருக்க அல்ல கைங்கெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிடுவானுங்க. என்ன ஓகே வாண்ட உடனே அத்தனை பேருமே சும்மா வெறித்தனமா கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.